is 40,000 and its value depreciates each year by 10%. Find the estimated value of the machine in the 6th year. அதாவது ஒரு மிஷினோட ரேட் வந்து 40,000. ஒவ்வொரு இயருக்கும் டெப்ரிசியேட்னா தேய்மானம் வந்து 10% கொடுக்கும். அப்படின்னா 6th இயரில் அதுக்குள்ள வேல்யூ எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு சொல்யூஷன். The value of the machine at present is rupees 40,000. Next slide. Since it is depreciated at the rate of 10%, after 1 year the value of the machine is 90% of the initial value. அதாவது 10% டைம் ஆகணும்னா ஸ்டார்டிங்கில் இப்போ கரெக்டாக இருக்கக்கூடிய மிஷின் பர்சன்டேஜ் வந்து 90%. அதை வச்சா நமக்கு வேல்யூ கண்டுபிடிக்கும். ஃபஸ்ட்டு 1 இயருக்கு ஃபஸ்ட் இயருக்கு கண்டுபிடிக்கணும். த வேல்யூ ஆஃப் த மிஷின் அட் த எண்ட் ஆஃப் தி ஃபஸ்ட் இயர் இஸ் 40,000 into 90/100. அடுத்து செகண்ட் இயருக்கு அதே 90/100க்கு ஸ்கொயர். தேர்ட் இயருக்கு 90/100 தான் ஹோல் கியூப். அந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் லைன். வேல்யூ ஆஃப் த மிஷின் அட் த எண்ட் ஆஃப் தி செகண்ட் இயர் இஸ் 40,000 into 90/100 the whole square. இப்படி நம்ம கண்டினியூ பண்ணும்போது சிமிலர்லி போடுற மாதிரி கண்டினியூ திஸ் வே the value of the machine depreciates in the following way is following way போடும்போது following way is 40,000 into 90/100 into 40,000 into 90/100 the whole square comma etc. இது எல்லாமே ஒரு GPA ஃபார்ம் இருக்கு. it is a GP. அதாவது A AR AR square. இப்போ A equal to 40,000 R equal to 90/100. நமக்கு 6th இயர்ல கேட்டிருக்கு. அப்போ T6 என்னன்னு கேட்டிருக்கு. இப்போ GP ஃபார்முலா Tn equal to A into R power n minus 1. அப்போ T6னா A குள்ள வேல்யூ R குள்ள வேல்யூ பவர் n வந்து 6 Tn. n குள்ள 6 minus 1. அப்போ 40,000 into 90/100 the whole power 5. இது 0 கட் பண்ணி 9/10 போடலாம். அது டைரக்டாக போட்டுரும். அப்போ 40,000 the whole power 5னால 5 times போட்டுருக்கோம். போட்டு எல்லாம் கட் பண்ணும்போது ஒரு 4ம் 9 பவர் 5ம் பையில் ஒரு 10ம் இருக்குது. 9 பவர் 5. அப்போ 9 9s are 81 into 81 அப்புறம் ஒரு 9. அப்போ 5 9 0 4 9 இருக்குது. இன்டு 4 அது 4 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ by 10னால ஒரு டிஜிட் பாயிண்ட் வச்சுருக்கோம். அப்போ 23,690.60 20,690 60 paise. அதனால் the value of the machine in the 6th year is the 10th question. A man joined a company as an assistant manager. The company gave him a starting salary of rupees 60,000 and agreed to increase his salary 5% annually. What will be his salary after 5 years? அதாவது மணி ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கல, அதில் ஸ்டார்டிங் சேலரி வந்து அவனுக்கு 60,000. அதில் ஒவ்வொரு வருஷமும் அவனுக்கு வந்து சேலரி 5% வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்படி ஒவ்வொரு வருஷமாக இன்க்ரீஸ் ஆகும்போது லாஸ்ட்டில் அதாவது ஒரு 5 வருஷம் கழித்து அவனுக்கு கையில் எவ்வளவு சேலரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது ஸ்டார்டிங் சேலரி வந்து 60,000, இன்க்ரீஸ் பெர் இயர் வந்து 5%. பர்சன்டேஜ்னால இது பை 100. At the end of first year increase 60,000 into 500 0 கட் பண்ணி மல்டிப்ளை பண்ணால் 3,000 வந்துருக்கு. அப்போது ஃபஸ்ட் இயர் சேலரினா ஏற்கனவே வாங்கின 60,000 ப்ளஸ் 3,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ 63,000 இதுதான் ஃபஸ்ட் இயர் சேலரி. அடுத்து செகண்ட் இயர் இன்க்ரீஸ்னால் இந்த 63,000 இன்ட்டு ஒரு 5% இன்க்ரீஸ் ஆகுதுல்ல, அது 0 கட் பண்ணி இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ. அப்போ செகண்ட் இயர் சேலரி வந்து ஃபஸ்ட் இயரோட சேலரி ப்ளஸ் அந்த இன்க்ரீஸ். அப்போ 66,150 rupees வந்துருக்கு. அடுத்து தேர்ட் இயர் இன்க்ரீஸுக்கு இந்த வேல்யூ இன்ட்டு 5/100. இல்லை 0 கட் பண்ணி இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி by 10. அப்போ நமக்கு by 10னா ஒரு டிஜிட் பாயிண்ட் வைப்போம். அப்போது 3307.5 0.5னா 50 பைசே போனதுனால கூட 0 போட்டுருக்கோம். அப்போது நமக்கு தேர்ட் இயர் சேலரி வந்து இந்த வேல்யூ ப்ளஸ் இந்த வேல்யூ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 69,457.5 தான் வரும். நம்ம வந்து 0 போட்டுருக்கோம்.
நெக்ஸ்ட்டு ஃபோர்த் இயர் இன்க்ரீஸ் வந்து இந்த வேல்யூ இன்ட்டு 5%. அப்போ 5/100 எல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஸ்டெப் வரும். அப்போ நமக்கு இந்த பாயிண்ட் நீக்கிறதுக்காக 2 டிஜிட்னால 100 கொண்டு மல்டிப்ளை பண்ணி 100 கொண்டு டிவைட் பண்ணியிருக்கேன். அப்போ இவ்வளோ வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே 2 டிஜிட் போயிடும். அதாவது அந்த பாயிண்ட் போயிடும். பாயிண்ட் போய் இந்த நம்பர் மட்டும் வரும். பையில் 10,000 இதில் ஒரு 0 கட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த வேல்யூ பை 1000 ரைட் சைடில் வந்து 3 டிஜிட் பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ 0.875. அப்போ 3 டிஜிட்டில் வந்து 2 டிஜிட் போகும். அதனால் 87 எடுத்துருக்கேன். 0.87 எடுத்துருக்கேன். இப்போ ஃபோர்த் இயர் சேலரினா இந்த வேல்யூ ப்ளஸ் இப்போ நமக்கு கிடைச்ச வேல்யூ 3,472.87. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இந்த வேல்யூ 72,930.37. அப்போ அட் தி எண்ட் ஆஃப் ஃபிஃப்த் இயர் இன்க்ரீஸ் இந்த வேல்யூ இன்ட்டு 5/100. இந்த ரெண்டையும் 5 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ பை 100. அப்போ போன ஸ்டெப்பில் செஞ்ச மாதிரியே 2 டிஜிட்னால 100 கொண்டு மல்டிப்ளை பண்ணி 100 கொண்டு டிவைட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ரெண்டையும் மேலே மல்டிப்ளை பண்ணும்போது பாயிண்ட் போயிடும். நம்பர் மட்டும் வந்துருக்கும். பையில் 10,000 10,000 4 0 இருக்கப்போ ரைட் சைடில் வந்து 4 டிஜிட் பாயிண்ட் வச்சாச்சு. இப்போ நமக்கு 2 டிஜிட் போதும். தேர்ட் டிஜிட் வந்து 8 இருக்கிறனால 52 எடுத்துருக்கேன். இங்கேயுமே நம்ம அப்படி எடுத்துக்கலாம். 8 எடுத்துக்கலாம். அப்புறம் 52 அல்லது 51 எடுக்கலாம். 52 எடுத்துக்கலாம். 52 சொன்னாது 3,646.52. இப்போ ஃபிஃப்த் இயர் சேலரினா போன ஃபோர்த் இயரில் சேலரி ப்ளஸ் இப்போ கிடச்ச இன்க்ரிமெண்ட் இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது 76,576.89. இப்போ 89 பைசேன்னு சொன்னதை ஃபுல்லாக ஒரு ருப்பீஸாக மாற்றும்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 8, அதாவது 5ஓட கூடுதலாக இருந்தால் இங்கே ஒரு டிஜிட் நம்ம என்ன செஞ்சுருவோம் ஆட் பண்ணிடுவோம். அப்போ 6 என்னதான் மாறும் 7ஆக மாறும். இதுதான் ஃபைனல் ஆன்சர். அப்போ ஆன்சர் வந்து அட் த எண்ட் ஆஃப் ஃபிஃப்த் இயர் சேலரி இஸ் rupees 76,576. The 11th question வந்து Sivamani is attending an interview for a job and the company have 2 offers to him. 2 offers கொடுத்தாங்க. ஒன்று ஆஃபர் A, இன்னொன்று ஆஃபர் B. அதில் ஆஃபர் ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேலரி வந்து 20,000 இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே இன்க்ரீஸ் வந்து ஒரு இயர்க்குள்ள இன்க்ரீஸ் வந்து 6%. இன்னொரு ஆஃபர் எடுத்துக்காங்கன்னா 22,000 இருந்துச்சுன்னா ஆனால் இன்க்ரீஸ் வந்து 3% தான். அப்படி இருந்துன்னா ஃபஸ்ட்டு 5 வருஷத்துக்குள்ளே இது கொடுத்துருக்காங்க. அப்படி 2 இதை நம்ம செஞ்சு பார்க்கும்போது எந்த ஆஃபர் வந்து அவர் சூஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கேட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு ஆஃபர் ஏல வந்து சேலரி 20,000 ஆனால் இன்க்ரீஸ் வந்து 6%. ஆஃபர் பியில் சேலரி 22,000 ஆஃபர் இந்த இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து 3% தான். இதே மாடல் தான் வரும். ஃபஸ்ட் இயர் இன்க்ரீஸ் அது சேலரி இதே மாடல் வரும். ஆனால் நான் செஞ்சு போகிறேன்னா சொல்ல முடிவு செய்யணும். சொல்யூஷன் ஒன் கொஸ்டின் மாடலே தான் வரும். போர்டில் கொடுத்துருக்கோம் அதே மாடல் தான் வரும். சொல்யூஷன் ஆஃபர் ஏ அதை ஹெட்டிங் மாதிரி கொடுப்போம். Given starting salary rupees 20,000 rupees right annual increase equal to 6%. Next line at the end of first year increase board la name adha at the end of first year increase equal to 20,000 into 6/100 into 6/100. அதில் 0 கட் பண்ணிடலாமா? equal to 1,200. Next line first year salary equal to first year salary equal to 1,200 200. Next line first year salary equal to 20,000 plus first year salary equal to 20,000 plus 1,200. ரெண்டே ஆட் பண்ணா rupees 21,200. 21,200.
offer A க்கு 20,000, B க்கு தான் 20,000. Okay, next line போமா. The first year salary நமக்கு வந்து 21,200 கிடைச்சிருக்கு. 21,200. Next line. At the end of second year increase. At the end of second year increase equal to 21,200 into 6 by 100. 21,200 into 6 by 100. இதில் ரெண்டு ஜீரோன்னு கட் பண்ணிடலாமா? மல்டிப்ளை பண்ணால் 1,272. 1272. Next line. Second year salary equal to 21,200 plus 1,272. 1272. இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 22,472. 22,472. ஓகேவா? நெக்ஸ்ட் 472. 22,472. Next line. At the end of third year increase. At the end of third year increase equal to இப்போ கிடைச்ச வேல்யூ 22,472 into 6 by 100. இதில் நமக்கு 0 கட் பண்ணா அதனால் ஈக்குவல் டு போட்டு அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 134832 by 100. 134832 by 100. by 100 நம்ம நினைச்சுவோம் ரெண்டு டிஜிட் பாயிண்ட் இருக்கும் ரைட் சைடு இருந்து. அப்போ ஈக்குவல் டு rupees 1348.32. Next line என்ன எழுதணும்? third year salary. Third year salary equal to 22,472. 22,472 plus 1348. இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 23,820. 23,820. 820. இப்போ தேர்ட் இயர் சேலரி நம்ம வச்சுருக்கோம். நம்ம கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருந்து? ஆஃப்டர் 5 years. அப்போ ஃபோர்த் இயர் சேலரி இப்போ தேர்ட் இயர் சேலரி வச்சுக்கலாம். அதை வச்சு நம்ம ஃபோர்த் இயர் சேலரி எழுத போகிறோம். எழுதி முடிச்சுட்டு அப்போ 5 வருஷத்துக்கு பிறகு தானே கட்டுட்டாங்க. ஒரு 4 year சேலரி வரைக்கும் பார்ப்போம். இப்போ தேர்ட் இயர் சேலரி போட்டிருக்கீங்களா? அப்போ லாஸ்ட் லைன்லேயே தேர்ஃபோர் ஃபோர்த் இயர் சேலரி ஈக்குவல் டு இது அப்படியே எழுதிடுவோம். ஃபோர்த் இயர் சேலரி ஈக்குவல் டு rupees 23,820. இது அப்படியே பாக்ஸ் போட்டுருவோம். 820 அப்படியே பாக்ஸ் போட்டுருவோம். ஃபோர்த் இயர் சேலரி ஈக்குவல் டு இப்போ கிடைச்ச ஆன்சர் தான் 23,820. அப்படி பாக்ஸ் போட்டுக்கோ. இப்போ நம்ம ஆஃபர் ஏ வர முடிச்சுக்கோம். அடுத்தது ஆஃபர் பி பார்க்க போகிறோம். ஆஃபர் பிக்கு இதே மாடல் செய்யணும். ரெண்டில் எந்த ஆன்சர் நமக்கு கூட இருக்கோ அதான் அவங்க சூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் லைன். Offer B. Offer B. Starting salary equal to rupees எவ்வளோ கொடுத்துருக்கு? பிக்கு 22,000. இப்போ கொஸ்டினில் லாஸ்ட்டில் ஃபோர்த் இயர் வித் ரெஸ்பெக்ட் தான் கட்டுறாங்க. ஃபோர்த் இயர் சேலரி ஸ்டார்டிங் சேலரி 22,000. நெக்ஸ்ட் லைன் ஆனுவல் இன்க்ரீஸ் ஈக்குவல் டு எத்தனை பர்சன்டேஜ்? 3%. அப்போ நெக்ஸ்ட் லைன் அட் தி எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர் இன்க்ரீஸ். அட் தி எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர் இன்க்ரீஸ் equal to
22,000 into 3 by 100. இல்லை 0 கட் பண்ணிடலாமா? 0 கட் பண்ணிடலாம். அப்புறம் அது கிடைக்க ஆன்சர் வந்து 660. நெக்ஸ்ட் லைன், ஃபர்ஸ்ட் இயர் சேலரி ஈக்குவல் டு first year salary equal to 22,000 plus 660 equal to rupees 22,660. Next slide. At the end of second year salary, $22,660 22660 into 3 by 100. இதில் ஒரு 0 மட்டும் கட் பண்ணலாம். அப்போ 6798 by 10. இப்போ by 10 என்ன வரும்? அப்போ என்ன வரும்? 679.8. 679.8 679.8. Next slide. Second year salary equal to 22,660 22,660 plus 679.8 80 பைசா 80. இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 23,339 2333 அதாவது 2339.80. Next slide. At the end of third year salary, equal to இப்போ கிடைச்ச வேல்யூ 2339.80 into 3 by 100. இப்போ இதில் நமக்கு 0.8 இருக்குல்ல, அதை வந்து நம்ம 3 by 100 இந்த பாயிண்ட் நமக்கு வந்து அதாவது 23,339.8 நம்ம ருப்பீஸில் ஃபுல்லாக மாற்றோம்னா 14 போடலாமா? இப்போ நம்ம கட் பண்ண ஈஸியாக இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் லைன் 23,340 23340 into 3 by 100 போடணும். 23340 23340 into 3 by 100. 0 கட் பண்ணலாமா? அப்போ 7,002 by 10. 7,002 by 10. இப்போ 002 by 10 by 10 ஒரு டிஜிட் பாயிண்ட் இருக்கும்ல, அப்போ ஈக்குவல் என்ன வந்துரும்? 700.2. இப்போ அந்த 20 பைசா விட்டு நம்ம வெறும் 700 எடுத்து அடுத்த ஸ்டெப்ல ஆட் பண்ணலாம். அப்போ நெக்ஸ்ட் லைன் தேர்ட் இயர் சேலரி equal to 23,340 plus 700 23,340 plus 700 equal to 24,040 rupees. அதாவது 24040 24040. அப்போ fourth year salary equal to fourth year salary equal to rupees symbol பண்ணுவாங்க rupees 24,040. இப்போ நம்ம ரெண்டு ஆஃபர் பார்த்துக்கோ, ஒன்று ஆஃபர் ஏ இன்னொன்று ஆஃபர் பி பார்த்துக்கோம்ல, அந்த ரெண்டையும் தனியாக எடுத்துருக்க போகிறோம் ஆன்சரில். அப்போ ஆன்சர் salary as per option A is salary as
per option A is rupees symbol போடுங்க rupees 23,820 23820. Next slide. Salary as per option B. And option A போடுங்க இந்த option B is rupees symbol போடுங்க 24040. இப்போ எது பெஸ்ட் ஆப்ஷன்? Second option. அதான் ஆன்சர். எது பெட்டர்னு கேட்கல, இதோட ஆன்சர் முடிச்சு. ஓகே. இப்போ நம்ம சொன்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்யூஷன் வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் ஆன்சர்.